ரகு. ஓ, புது மாதிரியான லைட்டா இருக்கு. என்னடா இது? கற்பூர தட்டுல சிகரெட்டை பத்த வைக்கிறான். யாரா இவன்? மிஸ்டர் ஜீன், நீங்க செஞ்சது தப்பு. எங்க நைனா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். ஐ அம் வெரி சாரி மிஸ்டர் வள்ளி. சாரியாவது புடவையாவது என்னதான் களி முத்துனாலும் கற்பூர தட்டுல சிகரெட் பிடிப்ப. நைனா அவர்தான் சாரின்னு சொல்லிட்டாரு. சாரின்னு சொல்லிட்டா எல்லாம் சரியா போகுமா? ஆண்டவன் மன்னிப்பானா? இந்த அயோக்கியன் ஏன்டா பெட்டு கொண்டு விளையாட்ட? நைனா என்னடா இது? இன்னைக்கு இவனை நடுவீட்டுல உட்கார வச்ச, கற்பூர தட்டுல சிகரெட் பிடிச்சிட்டான். நாளைக்கு இவனை மாடிக்கு விட்டு கூட்டு போவ, குங்குமச்சி வெள்ள எச்சரித்து போண்டா. ஷட் அப். நீங்க ரொம்ப தான் பேசிக்கிட்டே போறீங்க. இவர் செஞ்சதை நானும் கண்டிச்சிட்டேன், அதுக்கு அவரும் வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. இதுக்கு மேற்கொண்டு பேசிக்கிட்டே போனா அது காட்டு முராட்டித்தனம். நான் என்ன பிசினஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், இதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம பழைய பஞ்சாங்கத்தையே போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? நீங்க எதுக்காக இந்த கற்பூரத்தை எடுத்துட்டு ஹாலுக்கு வரணும்? இதுவும் தபால்காரன் வீடு நினைப்பா? போங்க, போய் வேலையை பாருங்க. வேலையை பாக்குறேன்டா. ஐ அம் வெரி சாரி மிஸ்டர் வகு. இட்ஸ் ஆல் ரைட். நாம பிசினஸ் பத்தி பேசுவோம். பட்டாபி, கற்பூர தொட்டு. என்ன கற்பூரமே எரியல? எரியல? அப்போ இங்க எரியுதப்பா. என்ன சொல்றீங்க? தம்பி உங்களையும் ஏதாவது சொன்னானா? பட்டாபி, பூஜைக்குன்னு பறிச்சப்போ அது குணத்துக்கு போயிட்டுப்பா. என்ன சொல்றீங்க? பட்டாபி, அன்னைக்கு தம்பி உன்னை என்ன சொன்னா? அது போப்பா, போய் ஓ வேலையை பாருங்க. அதுக்கு என்ன அப்போ? அவனுக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கப்பா. அதனாலதான் அவன் நம்மளை பார்க்கிற நேரமெல்லாம் இதே வார்த்தையை செலவு செய்யறான். ஏன்னா அவன் பெரிய பணக்காரன், மாமனார் வீட்டு பணத்திலேயே தேர் ஓட்டுறவன். பட்டாபி, நாம தான் இந்த விவரம் புரியாம குடியேறிட்டோம்பா. ஆமா நாயனா, இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் நாம இங்க இருக்கவே கூடாது. மடையா மடையா, அவன் நீங்க வெளியில போங்கன்னு சொல்ற வரைக்குமா நான் காத்துக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். நானும் ஒரே ஆயப்பனுக்கு பிறந்தவன் தான். உப்பு போட்டு சாப்பிடுறவங்கடா. மூட்டை முடிச்செல்லாம் கட்டி தயாரா தாண்டா வச்சுட்டு வந்திருக்கிறேன். புரிங்க மாமா, பசும்பால கூட கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா உடம்பு மதன்னு ஆகுறது சகஜம்தான். அவரு பணத்தை கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டிருக்காரு, அதுவும் புதுசா சாப்பிட்டிருக்காரு. போக போக எல்லாம் சரியா போயிடும். என்னமா பணம்? என்ன பணம்? அவன் கிரீடத்துல இருக்க வைரம் தான், நாங்க கால்ல கிடக்கிற செருப்பு தான். இந்த செருப்பு எல்லாம் ஓடா தையில என்ன அந்த கிரீடம்? அதே எப்ப சொல்லணும்? பாத்தீங்களா, அவருக்கு தான் நாக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. நறுக்குன்னு 2 வார்த்தையை சொல்லிட்டாரு. நீங்களும் அதே பாதையில போணுமா? இல்லம்மா, எங்க பாதையே வேற. அதை பார்த்துக்கிட்டு நாங்க போறோம். வேண்டாங்க, செழிப்பா இருக்கிற தோட்டத்தை அழிச்சிடாதீங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க. சீதா, இன்னைக்கு உன் வார்த்தையை கட்டுப்பட்டு நாங்க இங்க இருந்தோம்னா நாளைக்கு அவன் எங்களை வெளியில போன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து ஒரு நாளும் வராது. வந்தே தீரும். தபால்காரருக்கு மகனாவும் போர்த்தருக்கு தம்பியாவும் பிறந்தவே அவன் கேவலமா நினைக்கிறாமா. பொறுப்புலயே தலைகுனிவு வந்துருச்சுன்னா அது ரொம்ப நாளைக்கு தாங்காதுமா. ஆமா சீதா, முட்டு வீட்டுல சுணங்கின குழந்தை பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்க இங்க இருந்தா கண்டிப்பா வெளியில போங்கன்னு தான் சொல்லுவோம். மாமா, நீங்க வெளியில போறதா முடிவு பண்ணிட்டீங்க. இனி நான் தடுத்து நிறுத்தினாலும் நீங்க இங்க நிக்க போறதில்ல. தாராளமா போயிட்டு வாங்க. ஆனா அவர் வெளியில போக சொல்லுவாருங்கிற பயத்துலதான் போறோம்னு மட்டும் சொல்லாதீங்க. அதை என் கழுத்து அறுத்தாலும் நான் நம்ப மாட்டேன். பைத்தியக்கார பொண்ணு, இந்த கற்பூர தட்டுல சிகரெட்டை பிடிக்கிற அளவுக்கு வந்தவனுக்கு இந்த பூஜை பாத்திரத்துல சாராயத்தை குடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். சரி நாயனா, நடந்து போச்சு. இனிமே என்ன? சீதா எதிரில அந்த வெளியே போகிற வார்த்தையை வாங்கிட்டு போயிடுவோமே. சரிதான்டா, நீ சொல்லுது சரிதான். அந்த பொண்ணு மனசை அரைகுறையா விட்டுட்டு போனேன். சீதா, நீ பாத்துக்கிட்டே இரு. அந்த வார்த்தையை நாங்க வாங்கிட்டே போறோம். நீங்க சொன்ன மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் பூரா ரெடி பண்ணிட்டேன். கவர்மெண்ட்ல 1 கோடி ரூபாய் லோன் கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்காக இது எல்லாம் இன்னைக்கு போஸ்ட் அனுப்பிச்சாகணும். என்ன மிஸ்டர் குமார், டாக்குமெண்ட்டுடைய வெயிட்டை போஸ்ட் ஆபீஸ்ல திடர் அடிச்சிடும் போல் இருக்கு. இதுக்கெல்லாம் போஸ்டல் சார்ஜ் ஒரு 100 ரூபா இருக்குமா? அப்புறம் ஒன்றும் ஆயிடாது. இங்க கேட்ட கூட நாயினா மிஞ்சி போனா 15 ரூபா 75 பைசா தான். என்ன நீங்க அவ்வளவு அக்யூரேட்டா சொல்லிட்டீங்க? நான் தபால்காரனா இருந்தவன் தானே, தபால்கார மகன் தானே இவன். என்னதான் எங்களுக்கு பெரிய வாழ்வு வந்தாலும் நாங்க பழச மறந்துடுவோமா தம்பி? மைனா, கொஞ்சம் பேசாம இருங்களேன். கலா, அந்த அநாத ஆசிரமத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னேன், ரெடியா இருக்கா? யாராவது ஒரு கூலிக்காரங்கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதுதான். அதேப்பா, எவ்வளவு பெரிய பொட்டி. இந்த பொட்டியை தூக்கிட்டு போனோம்னா 10 ரூபாய் கூலி குறைஞ்சு யாரும் வாங்க மாட்டாமா. நீங்களே முடிவு பண்ணிட்டா இப்படி? நான் ஒருத்தர் இருக்கேன் இந்த வீட்டுல எடை போடுறதுக்கு.
மிஞ்சி போனா இதுக்கு 5 ரூபாய்க்கு மேல எவனும் கேட்க மாட்டான். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நான் பிறவிலேயே போர்ட்டர்மா. மூட்டை தூக்கி தூக்கி காய்ச்சி போன முதுகு இது. அந்த தபால்காரருக்கு மகனாவும் இந்த போர்ட்டருக்கு தம்பியாவும் பிறந்தவன் தான் இவன். அண்ணே என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறியா? என்ன இவன் இப்படி கத்துறான்? தபால்காரரும் போர்ட்டரும் தீண்டத்தகாதவன் நினைச்சானா? அதான்டா நாயனா, எனக்கு ஒண்ணும் புரியல. அப்படியெல்லாம் நீங்க அர்த்தம் பண்ணிக்காதீங்க. இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு பேசணும்னு சொல்றாரு, அப்படித்தானே? இந்த நியூசன்ஸ் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இவங்களை எல்லாம் யார் இந்த ஹாலுக்கு வர சொல்லுது? வந்தா என்னங்க, இவர் உங்க அப்பா, அவர் உங்க அண்ணன். இது ஊர் உலகத்துக்கு தெரியாத ரகசியமா என்ன? அதுக்காக என்ன இப்படித்தான் அவமானப்படுத்துறதா? எஸ்கியூஸ் மீ, ஐ எம் வெரி சாரி சார். எங்களுக்கு முன்னாலே உங்க குடும்ப பிரச்சனை வந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இது உங்க பர்சனல் மேட்டர், நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஆனா ஜாக்கிரதையா முடிவு பண்ணுங்க. ஆமாண்ணே, நீ சொல்றது ரொம்ப சரி. முள்ளுல சேலை விழுந்துருச்சு, அத ரொம்ப ஜாக்கிரதையா தான் எடுக்கணும். அவர் எடுப்பாரு. வாண்ணே போலாம். அப்ப நாங்க வரோம் சார். இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? அவங்க முன்னாலே என்ன அவமானப்படுத்திட்டீங்க. நான் என்ன பாவம் செஞ்சேன் உங்களுக்கு? உங்களுக்கு மகனா பிறந்தேன், இவருக்கு தம்பியா வாழ்ந்தேன். இதை தவிர வேற என்ன செஞ்சேன் நான்? நாயனா, இப்படி எல்லாம் பேசாதடா. எனக்கு மகனா பிறந்ததே பாவம்னு நினைக்கிறியா? அதானே, இந்த முட்டாளுக்கு தம்பியா வாழ்ந்தது வேணா தப்பா இருக்கலாம். இந்த சத்தியவந்தருக்கு பிள்ளையா பிறந்தது எப்படி தப்பா இருக்க முடியும்? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாருன்னு எல்லாருமா சேர்ந்து முக்கிறீங்க. 1000 தான் இருந்தாலும் பட்டு வேஷ்டிக்கும் பழைய வேஷ்டிக்கும் வித்தியாசம் இல்லையா? நீங்க கட்டி இருக்கிற பட்டு வேஷ்டி உங்களை அறியாமலே நாசமாயிடக்கூடாதுன்னு தான் சொல்றாரு. அந்த நியாயமெல்லாம் உங்களுக்கு புரியாது சீதா. ஆண்டவன் எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தான். ஆனா அதே சமயத்துல அதுக்கு திருஷ்டி பரிகாரமா இவங்களுக்கு என்கிட்ட ஒப்படைச்சிருக்கான். கரெக்டா சொல்லிட்டாடா. என்ன இருந்தாலும் படிச்சவன் இல்லையா? ஏய் தம்பி, நான் திருச்சி சுத்திர பூசணிக்காதான். லட்சமா போட்டு கட்டுற வீட்டுக்கு 50 பைசா கொடுத்து வாங்குற பூசணிக்காய் தான்டா திருச்சி சுத்தி உடைக்கிறாங்க. நான் திருச்சி பூசணிக்காதான். என்ன உடைக்கிற வேண்டியதுதான். அவரு எப்படி? நானும் அப்படித்தான்டா நாயனா. நீ திருச்சி சுத்திர பூசணிக்கானா, நான் அவ்வளவு பெரிய கட்டடத்துக்கு சாரம் கட்டுற மரம். கட்டடம் கட்டி முடிஞ்ச உடனே கழட்டிட வேண்டியதானே? அப்படித்தான் நான். நைனா கோபப்படாதடா. திருஷ்டி பூசணிக்காயும் சாரம் கட்டுற மரமும் இனிமே இங்க இருக்க கூடாது. உனக்கு நிறைய புதுசா வாழை மரம் கிடைச்சிருக்கு. அதை வெட்டி கொண்டாந்து வாசல்ல கட்டி பாரு, அழகா இருக்கும். நீங்க பேசிக்கிட்டே போறீங்க. என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன? நீங்க ஆடிக்கிட்டே இருப்பீங்க, நான் அதை பார்த்து பொறுத்துக்கிட்டே இருக்கணும். இனிமேல இந்த வீட்டுல தரித்திர டிஸ்கஷனுக்கு இடமே இல்லை. மாசத்துக்கு 1000 2000 நான் கையில கொடுத்துறேன். முதல்ல நீங்க வெளியே போங்க. வெளியில போன சொன்னீங்க. யார பார்த்து சொல்ற வார்த்தை இது? சீதா, நீ இதுல தலையிடாத. இந்த தரித்திர குடும்பத்துல நான் பட்ட அவஸ்தை போதும். மாசத்துக்கு இவங்களுக்கு என்ன செலவானாலும் சரி, அதை நான் கொடுத்துறேன். முதல்ல இவங்க என்ன விட்டு போயிடட்டும். நாங்க ரெடியா இருக்கோம். யானை மேல அம்பாரி வைக்கும் போதே எங்க போல நடுங்கிட்டு தான் இருந்துச்சு. நீ ஆசைப்பட்டேன்னு தான் இந்த சவாரிக்கு சம்மதிச்சோம். இன்னைக்கு அதே யானைக்கு மதம் பிடிச்சிடுச்சு. அது தூக்கி போட்டு எங்களை மிதிக்கிறதுக்குள்ள நாங்க தப்பிச்சுக்கிறோம். எங்களை விட்டுடு. பாத்தியா சீதா, பாத்தியா? எல்லாமே சேர்ந்து சதி பண்ணிருக்காங்க. அப்படி சொல்லாதீங்க. எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணிருக்காங்க. அந்த முடிவுல நீங்க தோத்துட்டீங்க. நான் பூஜிக்கிற தெய்வம் எந்த காலத்திலே என்ன கைவிடாதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த தெய்வத்துக்கே பணங்கிற மதம் ஏறி இருக்குங்கிற உண்மையை இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இவங்களையெல்லாம் வெளியில போன்னு சொல்லுவீங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. உன் மனசு ரொம்ப புண்படும்படியா நடந்துட்டோம்னு நினைக்கிறேன். நீ எங்களுக்கு பழக்கம் இல்லாம புதுசா ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிட்டியா? அது எங்க நாக்கு காரமா போச்சு. அதனாலதான் கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியும். பரவாயில்ல, ஓ நாக்கு ருச்சியா இருந்தா சரிதான். பட்டாரி, வெட்டிய தலையில தூக்கிட்டானா? அண்ணே, இப்ப தூக்கின பெட்டியை கீழே இறக்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறியா? அது முடியாது ரகு. நான் போட்டேன். தலையில தூக்கின பெட்டியை எங்க இறக்கணுமோ அங்கதான் இறக்குவேன். 1000 தான் இருந்தாலும் நான் கூலிக்காரன்டா. நினைச்சு எனக்கு பேச தெரியாது. ஆனா ஒத்துக்கிட்ட வேலையை ஒழுங்கா செய்வேன். இந்த பெட்டி எங்க போய் சேரணுமோ அங்கதான் போய் சேரும். வாங்க நாயனா. நில்லுங்க. நானும் போயிட்டு வரேங்க. சீதா. ஆமாங்க, இவரு இந்த வீட்டுல சாரம் கட்டின சவுக்கு மரம். அவரு திஷ்டி பூசணிக்கா, நான் எரிய வந்த கற்பூரம். இந்த கோயில்ல உள்ள மூல விக்கிரகம் எல்லாம் கற்ப கிரகத்தை விட்டு போகும்போது கற்பூரமும் சேர்ந்து போறதானே நியாயம்? சீதா, நான் உன் புருஷன். என்ன மீறி நீ வீட்டை விட்டு போறியா? போய்த்தாங்க ஆகணும். இதுக்கப்புறமும் நான் உங்களோட இந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தா யாரு செஞ்ச தப்புனால இந்த குடும்பம் பிரிஞ்சுன்னு ஊருக்கு தெரியாம போயிடும். பணக்கார மருமக வந்தா இந்த குடும்பத்தையே பங்கு போட்டுட்டான்னு என்ன தாங்க தூத்துவாங்க. இப்ப நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்னு எல்லாமே சேர்ந்து போக நினைக்கிறீங்க? வெளியே போன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம்
என்ன தப்பு செஞ்சுட்டேன்னு கேட்டா என்னப்பா அர்த்தம்? இதுக்கு இவரு மேல குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. இந்த வீட்டோட ராசியே அப்படித்தான். ஒரு நாள் இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்க வேணும் எங்க அப்பாவுக்கு அடம் பிடிச்சு. அவரு பணத்திமிரல என்ன மிரட்ட நினைச்சாரு. ரோஷக்காரியா அவரை எதிர்த்து நின்று போராடி நான் ஜெயிச்சு காட்டினேன். அதே தாங்க இன்னைக்கு நடக்குது. இந்த வீட்டுக்கு நான் மகளா பிறந்தேன், இவங்க வீட்டுக்கு மருமகளா நுழைஞ்சு இனிமேலும் அப்படியே வாழணுங்கிற ஆசையில தாங்க நான் இவங்க கூட போறேன். என்ன மன்னிச்சிருங்க. வாங்க போலாம். போகட்டும் போகட்டும், வயறு காஞ்சாதான் வாழ்க்கை என்னன்னு. பழைய வீட்டுக்காரங்கிட்ட போய் சாவி வாங்கிட்டு வரேன்னு போனா அழக்கானும். என்ன வீட்டு சாவி வாங்கிட்டு வந்துட்டியா? இல்லம்மா. ஏன் அவன் வாடகை விட மாட்டானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராயனா, அந்த வீட்டை வேற யாருக்கும் வாடகைக்கு விட்டானோ, திடீர்னு வந்து கேட்டா எப்படி காலி பண்ணி கொடுக்கறது? பெருமாளே, இது என்ன சோதனை? இருந்த வீட்டையை வீராப்பில விட்டுட்டு வந்துட்டோமே, இப்ப எங்க போய் தங்குறது? ஏதாவது சத்திரம் சாவடி இருந்தா பாருங்க மாமா. கேட்டுக்கடா பட்டாவே, மர்ம சொல்றது நல்லா கேட்டுக்கோ. ஏதாவது சத்திரம் சாவடி இருந்தா பார்க்க சொல்லுது. சத்திர சாவடியில தங்குற சரித்திரம் எங்களுக்கு பழசுமா, ஆனா உனக்கு இது புதுசாச்சே. அதை நினைச்சு இப்ப என்னங்க பிரயோஜனம்? ஆக வேண்டியதை பாருங்க. ஆக வேண்டியது என்னம்மா? இதை விட என்ன ஆகணும்? இத பாருமா, தயவு செஞ்சு உன் புருஷ வீட்டுக்கு நீ போயிடு. நான் போறதுனால மட்டும் உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைச்சிருமா என்ன? எங்களை பத்தி நீ ஏமா கவலைப்படுற? நீ இல்லைன்னா நான் இவங்களை ரயில்வே ஸ்டேஷன்ல குடியிருக்க வைப்பேன், படுக்க வைப்பேன், பிளாட்பாரத்துல 3 கல்ல வச்சு சட்டியில சமைச்சு பிச்சைக்காரங்க மாதிரி சாப்பிட வைப்பேன். ஆனா நீ அப்படி இல்லையேம்மா. இந்த ஏழை குடும்பத்துக்கு பால் ஊத்த வந்த மரகத கண்டி செம்பாச்சே நீ. உன்னை பிளாட்பாரத்துல போட்டு உடைக்க எனக்கு என்ன பைத்தியமா? சீதா, நீ போயிடுமா, உன் புருஷ வீட்டுக்கு போயிடுமா, போயிடு. என் மாடு எதுக்காக அழுகிற? ஒரு தம்பி தானே உங்களை துரத்துனா? இங்க பாரு, நான் எத்தனை தம்பிகளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன்னு. ஏண்டா அறிவு கட்டவனே, நாங்கெல்லாம் இருக்கிறப்ப நீ பிளாட்பாரத்துல படுத்துருவியா? விடுவோமா? பிச்சிடுவேன். வாடா என் வீட்டுக்கு. ஏண்டா பெருமாள் கோயில் பல்லக்கு வீதி வல வரும்போது உன் வீட்டு முன்னாடி தான் நிக்கணுமா? என் வீட்டு முன்னாடி நிக்க கூடாதா? பட்டாவே புறப்படா என் வீட்டுக்கு. வேண்டாம் வேண்டாம், இந்த விஷயத்துல நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுல அர்த்தமே இல்ல. ஏன் தெரியுமா? இந்த குடும்பத்துல ஆரம்பத்துல இருந்து அதிகமா தொடர்பு வச்சிருக்கிறவன் நான் தான். அதனால இவங்களை நான் என் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறேன். புறப்படுங்க புறப்படுங்க. எசக்கி, டேவிட், நான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன், என் பாட்டி எனக்கு ஒரு வீடு எழுதி வச்சிருக்கிறா. அந்த வீடு என் கைக்கு வந்தா நான் ராஜா மாதிரியா இருப்பேன்னு. என் பாட்டி செத்து போயிட்டா, வீடு என் கைக்கு வந்துடுச்சு, ஆனா ராஜா மாதிரியா இருக்க மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்தை அந்த வீட்டுல கொண்டு போய் வச்சு இவங்களுக்கு கைகட்டி சேவகம் பண்றது தான் எனக்கு ஆசை. சரிடா, நீ உன் வீட்டுக்கே கூட்டு போடா. நாமெல்லாம் போட்டுதானே. சரி சரி, ஏன்டா நிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாசஞ்சர் கொடுக்குற மரியாதை கொடுங்க. பொட்டிக்கடா, தூக்குங்கடா.